வணக்கம். இப்பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். வாழ்க்கை பாடங்கள். ஒரு ஜப்பானிய துறவி சொன்ன வாழ்க்கை பாடங்கள். இதை படித்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். உலகில் பணம் சம்பாதிக்க பள்ளிகள் இருக்கின்றன. தொழில் கற்றுக்கொள்ள கல்லூரிகள் இருக்கின்றன. ஆனால் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டுமென்று கற்றுக் கொடுக்க யாரும் இல்லை. அந்த ஞானத்தை ஜப்பானிய துறவிகள் நூற்றாண்டுகளாக காப்பாற்றி வருகிறார்கள். அவர்களின் வாழ்க்கை எளிமையானது, ஆனால் அவர்களின் ஞானம் ஆழமானது. இந்த 5 பாடங்களை ஒருமுறை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். பாடம் 1. அமைதி என்பது வாழ்க்கையை சரி செய்வதால் வருவதில்லை. அமைதி என்பது வாழ்க்கையை சரி செய்வதால் வருவதில்லை. குழப்பத்தின் நடுவிலேயே அமர்ந்திருக்க கற்றுக்கொள்வதால் வருகிறது. நாம் எப்போதும் நினைக்கிறோம், இந்த பிரச்சனை தீர்ந்தால் அமைதியாக இருப்போம் என்று, கடன் தீர்ந்தால் சந்தோஷமாக இருப்போம் என்று, வேலை சரியானால் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், ஒரு பிரச்சனை தீர்ந்தால் இன்னொரு பிரச்சனை வரும். வாழ்க்கை என்பது பிரச்சனைகளின் தொடர். அதை நிறுத்த முடியாது. ஆனால் அந்த குழப்பத்தின் நடுவிலும் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளலாம். கடல் எவ்வளவு கொந்தளிப்பாக இருந்தாலும் கடலின் அடியில் அமைதி இருக்கும். நம் மனமும் அப்படித்தான். வெளியே எத்தனை புயல் வீசினாலும் உள்ளே அமைதியை காப்பாற்றி கொள்வதே வாழ்க்கையின் கலை. உண்மையான கேள்வி இது அல்ல, என் வாழ்க்கை எப்போது சரியாகும் என்று. உண்மையான கேள்வி இது, இந்த குழப்பத்தின் நடுவிலும் நான் எப்படி அமைதியாக இருப்பது என்று. பாடம் 2. பொறுமையை வென்றவன் என்றும் தோற்பதில்லை. பொறுமையை வென்றவன் என்றும் தோற்பதில்லை. ஏனென்றால் அவன் தன் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டவற்றோடு போராடுவதை நிறுத்தி விடுகிறான். நம்மில் எத்தனை பேர் தன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களுக்காக வருந்துகிறோம். போக்குவரத்து நெரிசலுக்காக கோபப்படுகிறோம். மழைக்காக சலிக்கிறோம். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்படுகிறோம். இவையெல்லாம் நம் கட்டுப்பாட்டில் இல்லாதவை. ஒரு ஆற்றின் நீரோட்டத்தை எதிர்த்து நீந்துவது சக்தி வீணடிப்பு. நீரோட்டத்தோடு நீந்துவது ஞானம். வாழ்க்கையிலும் அப்படித்தான். நம் கட்டுப்பாட்டில் இருப்பதை மாற்றுங்கள். கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை விட்டுவிடுங்கள். இதுவே பொறுமையின் உண்மையான அர்த்தம். பாடம் 3. உங்கள் அறையில் உள்ள தூசு உங்கள் மனதில் சத்தமாகிறது. தினமும் உங்கள் இடத்தை சுத்தம் செய்யுங்கள். அறையில் உள்ள தூசு மனதில் சத்தமாகிறது. இது வெறும் சுத்தத்தை பற்றி மட்டும் சொல்லவில்லை. நம் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்கள் குவிகின்றன. தேவையற்ற உறவுகள், தேவையற்ற கோபங்கள், தேவையற்ற நினைவுகள், தேவையற்ற பொருட்கள். இவை எல்லாம் மனதில் சத்தத்தை உண்டாக்குகின்றன. ஒரு கண்ணாடி தெளிவாக இருந்தால் மட்டுமே சரியான பிம்பம் பலிக்கும். மனமும் அப்படித்தான். சுத்தமாக இருந்தால் மட்டுமே சரியாக சிந்திக்கும், சரியாக முடிவெடுக்கும், சரியாக வாழும். வெளியில் உள்ளதை சுத்தம் செய்யும் போது உள்ளில் உள்ளதும் சுத்தமாகும். இந்த இரகசியத்தை ஜப்பானியர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்தார்கள். அதனால்தான் அவர்களின் வீடுகள் கோயிலைப் போல தூய்மையாக இருக்கும். அவர்களின் மனங்களும் அப்படித்தான். பாடம் 4.
ஞானி கோபம் அடங்கிய பிறகே பேசுவான். ஒரு ஞானி கோபமடங்கிய பிறகே பேசுவான். கோபத்தில் ஒருபோதும் பேச மாட்டான். இந்த ஒரு பாடம் மட்டும் கற்றுக்கொண்டால் எத்தனை உறவுகள் காப்பாற்றலாம் என்று யோசியுங்கள். கோபத்தில் சொல்லப்படும் வார்த்தைகள் அம்புகள் போன்றவை. ஒருமுறை வெளிப்பட்டால் திரும்ப வராது. காயத்தை ஆற்றலாம், ஆனால் வடுவை அழிக்க முடியாது. எத்தனை நட்புகள் கோபத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளால் உடைந்திருக்கின்றன. எத்தனை திருமணங்கள் கோபத்தில் நடந்த சண்டைகளால் முறிந்திருக்கின்றன. எத்தனை உறவுகள் ஒரு கணத்தில் கோபத்தால் என்றென்றும் மாறிப்போயிருக்கின்றன. அடுத்த முறை கோபம் வரும்போது ஒரே ஒரு காரியம் செய்யுங்கள். பேசாதீர்கள், காத்திருங்கள். கோபம் அடங்கட்டும், பிறகு பேசுங்கள். அந்த ஒரு பழக்கம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். பாடம் 5. நீங்கள் அவசரத்தை நிறுத்தும் போது வாழ்க்கை தன் அழகை காட்டும். நீங்கள் அவசரப்படுவதை நிறுத்தும் போது வாழ்க்கை தன் அமைதியை அழகாக உங்களுக்கு காட்டத் தொடங்கும். நாம் எப்பொழுதும் அவசரப்படுகிறோம். காலையில் எழுந்தவுடன் அவசரம், அலுவலகத்தில் அவசரம், வீட்டில் அவசரம், இரவில் அவசரம். எதற்காக அவசரப்படுகிறோம் என்று கேட்டால் தெரியாது. இந்த அவசரத்தில் நாம் என்ன இழக்கிறோம் என்று தெரியுமா? குழந்தையின் சிரிப்பை கவனிக்கவில்லை, மாலையில் சூரியன் மறைவதை பார்க்கவில்லை, நண்பன் சொல்வதை கவனமாக கேட்கவில்லை. வாழ்க்கையின் சின்ன சின்ன அழகுகளை தொலைத்து விடுகிறோம். ஒரு ஜப்பானிய பழமொழி இருக்கிறது, அவசரப்படுபவன் 2 முறை நடக்கிறான் என்று. ஒரு முறை செல்வதற்கு, இன்னொரு முறை திரும்புவதற்கு. மெதுவாக போனால் ஒரு முறையில் சரியாக போகலாம். வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்தில் கடைசி இடத்தை அடைவது மட்டும் முக்கியமில்லை, பயணத்தை அனுபவிப்பதும் முக்கியம். இந்த 5 பாடங்களும் நமக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான். வாழ்க்கையை வெளியில் தேடாதீர்கள், உள்ளில் தேடுங்கள். அமைதி வெளியில் இல்லை, உள்ளில் இருக்கிறது. மகிழ்ச்சி பொருட்களில் இல்லை, மனதில் இருக்கிறது. வெற்றி அவசரத்தில் இல்லை, பொறுமையில் இருக்கிறது. குழப்பத்தின் நடுவிலும் அமைதியாக இருங்கள். கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை விட்டுவிடுங்கள். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வையுங்கள். கோபம் அடங்கிய பிறகு பேசுங்கள். அவசரத்தை நிறுத்துங்கள். இந்த 5 பழக்கங்கள் மட்டும் போதும். வாழ்க்கை மாறும், மனம் மாறும், நீங்கள் மாறுவீர்கள். இந்த 5 பாடங்களில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது எது? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.